நம்ம சக்திக்கு மீறி கடன் வாங்கினா நாம தானே மாட்டிப்போம். மகா, நீ உன் ஓனரை பார்த்து முடியாதுன்னு சொல்லிடுமா. அப்பதான் உன்னை தொந்தரவு பண்ணாம இருப்பாங்க. ஏங்க, ஓனரை பாக்குறதுக்கு ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிட்டு வரலாமா? ஓனரை பார்த்து என்னம்மா பேச போற? அவரை பார்த்து பேசிட்டு வந்ததுக்கு அப்புறம் சொல்றேனே அத்தை. சரி 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 வா போலாம். டேய் அஸ்வின், நீ எதுக்கு இங்கே இருக்க? நான் தான் சரியாயிட்டேன்ல. நீ கிளம்பி மலேசியா போ. 50 லட்ச ரூபா பணத்தை மகாவால எப்படி ரெடி பண்ண முடியும்? எப்படியும் முடியாதுன்னு தான் சொல்ல போறாங்க. நான் கம்பெனியை வித்துட்டு உங்களையும் கூட்டிட்டு ஒரேடியா மலேசியா கிளம்பி போயிடுறேன். சார், வாமா. சார் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். சாப்பிட்டு மாத்திரை போட்டீங்களா சார்? என் அப்பாவை பார்த்துக்க எனக்கு தெரியும். கொஞ்சம் வசதியானவங்கன்னு தெரிஞ்சா போதும். எமோஷனல் டிராமா பண்ணி பணத்தை கறக்கலான்னு அலைய வேண்டியது. டேய் அஸ்வின், என்ன வார்த்தை பேசிக்கிட்டு இருக்க? இத்தனை நாள் நீ தான் என்ன பாத்துக்கிட்டியா? இல்ல என்ன பாத்துக்கத்தான் மலேசியால இருந்து நீ வந்திருக்கியா? சொத்தை வித்து பணத்தை எடுத்துட்டு போக வந்திருக்க. ஆனா மகாவும் விஜயும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம என்ன பாத்துக்கிறாங்க. என்ன பண்றதுப்பா? இன்னும் யார் முன்னாடிலாம் என்ன அசிங்கப்படுத்துவீங்களோ தெரியல. சார், வா மகா, வாங்க உட்காருங்க. இல்ல பரவாயில்ல இருக்கட்டும். இப்போ உடம்பு எப்படி சார் இருக்கு? நேத்துக்கு இன்னைக்கு பெட்டரா இருக்கேன். நீங்க 2 பேரும் எப்போ வருவீங்கன்னு தான் காத்துக்கிட்டு இருந்தேன். நல்ல செய்தி சொன்னீங்கன்னா இன்னும் பெட்டர் ஆயிடுவேன். என்ன சொல்ல வந்திருப்பாங்க? என்ன முடிவு எடுத்திருக்க மகா?